இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட. நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இன்னைக்கு கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்சறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ரொஃபஸர், அவர் ப்ரொஃபஸர் சார். ப்ரொஃபஸர் ஆனாலும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரிசர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டான வச்சுக்கலாம். தேங்க்யூ டிடி, தேங்க்யூ. அண்ட் யோர் நேம் மேம்? பிரியா எம், ரிசர்ச் ஸ்காலர். ஐஸ்வர்யா, ரிசர்ச் ஸ்காலர். ரிசர்ச் ஸ்காலர். ஆல்ரைட், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச்சுக்கு நிறைய நேரம் 4 வருஷம் கொடுக்கலாம். ஆனால் பேசுறதுக்கு என்னால் அவ்வளோ டைம் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் லெட்ஸ், பட் we'd love to hear whatever you have to say. Thank you Didi, thank you so much. I'm Dr. Santosh, Government Arts College, actually Nandanam Arts College னு ஜெனரலாக சொல்லுவேன். அது அவங்களே தான் ஆளும். ஓகே, நான் ஏதோ ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நான் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தாலும் என்னோட டியூட்டி டீச்சிங், பட் என்னோட பேஷன் இஸ் ரிசர்ச். ஸோ ஒரு 15 இயர்ஸாக அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ரிசர்ச்சுக்கு ஃபண்டு, அது நிறையா ஃபண்டிங் ஏஜென்சி, டிவிடி, டிஎஸ்டி அண்ட் ICMR, எதுவுமே நமக்கு ஒன்றும் கிளிக் ஆகலை. சரி, நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம், விட்டுறலாம், தேர் இஸ் நத்திங் டு டூ அப்படின்னு டீச்சிங் போகலாங்கிற டைமில் தான் கரெக்டான டைமில் CMRG, சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அப்ளை பண்ணோம். இட்ஸ் ஹியூஜ் காம்படிஷன் ஆக்சுவலாக. ஸோ இமீடியட்டாக ஐ காட் இட். நியர்லி 30 lakhs எனக்கு ரிசர்ச் கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ நார்த்லேருந்து எனக்கு கிடைக்காத கிராண்டு, அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து இங்கே ரிசர்ச் பண்ணக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னோட லேபில் ஐ ஹாவ் அ ஃபெசிலிட்டி, ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பண்ணாங்க. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ரிசர்ச்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் CMRG. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. Good evening one and all. Myself Priya, I'm a research scholar from Tyagarajar College. என்னோட primary aim வந்து to develop a therapeutic potential of transdermal patches from medicinal plants for the wound healing of diabetic patients. நான் வந்து ஒரு 4 girlsல ஒரு ஆளாக இருக்கேன். என் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3வது பொம்பளை பிள்ளை. நான் 1st standard to 12 + BSc எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜில் தான் முடித்தேன். BSc முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ், ஏர்லி மேரேஜ். ஒரு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைமரி ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். ஜஸ்ட் 6000 rupees தான் எனக்கு மந்த்லி சேலரி. ஆஃப்டர் தட் நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி கிட்டையும் சொன்னேன் நான் MSc படிக்கணும் அப்படின்னு. MSc ரெகுலரா படிக்கணும்னு சொல்லி. MSc ரெகுலர் அப்படின்னு கேட்ட உடனே சொசைட்டியும் சரி ஃபேமிலியும் கொஞ்சம் ஆப்போசிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்போட நான் MSc ரெகுலர்ல முடிச்சேன். BScலையும் MScலையும் கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொரோனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா வந்து சிசேரியன் தான். ஆஃப்டர் தட் ஒரு செகண்டரி ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். Let's welcome Honorable Deputy Chief Minister. He's amongst us. Sir, welcome sir. Honorable Minister Anbil Mahesh அவர்களும் இருக்காங்க. வணக்கம் சார், thank you so much for joining us and please continue. சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கு அப்போவுமே ஒரு ஆசை இருந்துச்சு PhD ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற ஒரு எக்கனாமிக்காக பேலன்ஸ் எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்டுமே ஒரு டெய்லி வேஜஸ் தான். ஆஃப்டர் தேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு நான் PhD எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தியாகராஜர் காலேஜில் PhD ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் தான் CMRF சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 120 மெம்பர்ஸில் ரேங்க் லிஸ்ட்டில் நானுமே செலக்ட் ஆனேன். மந்த்லி 25,000 rupees எங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே வந்துடும். ப்ளஸ் 10,000 rupees கண்டிஜென்சி. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 28,000 rupees டைரெக்டாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 25,000 கண்டிஜென்சி. ஸோ இந்த மாதிரி என்னோட ரிசர்ச்சில் தெரப்பியூட்டிக் பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணுறதுல வந்து கேரக்டரைசேஷன் பார்ட் UVA இருக்கட்டும், XRD, GCMS, HPLC, GCMS இந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் வந்து காஸ்ட்லி. அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்க நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டு நானோ பார்ட்டிகல் ப்ளஸ் ஜைட்டோசான். அதோட ட்ரக் டிசைனிங்குமே ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ இந்த CMRF
ஃபண்டு வந்து எனக்கு ஒரு பேக் போனா என்னை சப்போர்ட் பண்ணது. இந்த தன்னம்பிக்கைக்கும் இந்த ஒரு தைரியத்தையும் கொடுத்த சிஎம்ஆர்எஃப் ஃபெலோஷிப்புக்கும் சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நன்றி. கேர்ள்ஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஸ்டடீஸையும் ட்ரீம்ஸையும் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என் பெயர் ஐஸ்வர்யா. டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் என்னோட ரிசர்ச்சை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ஏரியா. பாக்கெட்லேருந்து செலவு பண்ணணும். சிஎம்ஆர்எஃப்க்கு முன்னாடி சிஎம்ஆர்எஃப்க்கு அப்புறம்னு என்னோட கிராஃபை நான் இங்கே மெஷர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி என்னோட பாக்கெட்லேருந்து நான் செலவு பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இந்த ஒரு வார்த்தைக்கான வித்தியாசம் என்னோட சிஎம்ஆர்எஃப் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடச்சிது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் தட் ஐ கிளியர்ட். ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைனர் குரூப் ஆஃப் எஜுகேஷன், வாஸ்ட் குரூப் இருப்பாங்க அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷனில். பிஹெச்டி படிக்கிற குரூப்புக்குமே ஃபினான்ஷியல் நீட் இருக்குன்னு தெரிஞ்சு அதில் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது நன்றி சொல்கிறதுக்கான மேடை இல்லை தான், பட் எங்களை கன்சிடர் பண்ணி எங்கள் சீனியர்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிஹெச்டி ஜேர்னியில். அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்கேன் என்னோட பிஹெச்டியை சிஎம்ஆர்எஃப் மூலமாக கண்டினியூ பண்ணுறதுக்கு. We have our honorable chief minister here with us. Can we give a big round of applause? மாண்புமிகு தமிழக முதல் அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாணவ செல்வங்களே. நம்மளுடைய நவீன தமிழ்நாடை இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றிக் கொண்டே வருகிற நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வணக்கத்தை அளிப்போம். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நேரமாக இங்கே வந்துட்டு நீங்கள் செஞ்ச திட்டங்கள் அதில் பயனற்ற நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஐ திங்க் இவங்க 3 பேரும் ரொம்ப லக்கி உங்கள் முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஐஸ்வர்யா, ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது நன்றிக்கான மேடை இல்லை, ஆமா இது நன்றி சொல்ல முடியாம எங்களால தவிர்க்க முடியாது. எங்க ஏரியாக்காக, எங்க ஏரியா ஆஃப் பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைன்யூட் ஏரியா, ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாடு ஒரு முன்னோட்டமாவே இருக்கு. பெண்கள் நிறைய விமன் சென்ட்ரிக் பேசியிருப்பாங்க. பெண்களோட எஜுகேஷன் வந்து கல்யாண பத்திரிகை போடுறதோட நிப்பாட்டாம நல்ல சமுதாயத்தை படித்த பெண்களால் முன்னேற்ற முடியுன்ற நம்பிக்கையோட எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களை நல்ல வழியில வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெறியாளர், எங்க எல்லா சிஎம்ஆர்எஃப் கேண்டிடேட் சார்பாகவும் இந்த நன்றியை நான் இங்க சொல்லிக்கிறேன். என்னோட நெறியாளர் என்னை வழிகாட்டி இந்த எக்ஸாம் எழுத வச்சு என்னோட நெறியாளர் தேன்மொழி அம்மா, என்னுடைய கல்லூரி முதல்வர் அம்மா, என்னுடைய துறை அம்மா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ரிசர்ச்சை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கான ஃபினான்ஷியல் பேக் போனாக உங்களுக்கு இருக்கிறோன்னு சொன்னீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ணலை. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்வர் இங்க இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும். இவங்க டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய ரிசர்ச் கிராண்டை எடுத்துக்கிட்டு அவங்க இதை முடிச்சிருக்காங்க. டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க இந்த கிராண்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் அதுதான் படித்தேன், எம்ஃபில் படித்தேன், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆனால் பிஹெச்டி பண்ண என்னால் முடியலை, நிறைய தடங்கள் இருந்தது. எனக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இவ்வளோ ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இன்னைக்கு கிராண்ட் கிடைச்சு எங்களுக்கு அப்புறமா
படிச்சு அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் கிடைச்சு நீங்க படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் கிவ் a big round of applause. அந்த ரிசர்ச் ஃபண்ட் கிடைக்கலன்னா என்னமா இருப்பீங்க? என்னமா ஆயிருப்பீங்களா? கண்டிப்பா டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருந்தது. டெஃபினெட்லி நிறைய இடத்துல டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸ்ல கன்சிடர் பண்ணாத ஒரு ஃபீல்டு தான் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட். ஐ ஹோப் டிடிஆர் would admit it. ஸோ அந்த துறையை கூட எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதனால மட்டுமே எங்களால் முழு மூச்சா இந்த ரிசர்ச்சை பண்ண முடியுது. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுங்க. எங்க சிஎம்ஆர்எஃப் அஃபீஷியல் டீம் இருக்காங்க. எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி எங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்ல கைடன்ஸ் எங்களுக்கு அவங்க நல்லபடியா கொடுக்கறாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு டிசிப்ளின். இந்த சின்ன டிசிப்ளின்ல இருந்து இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நிறைய தடைகளை தாண்டி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஐம் ஷுர் இந்த கிராண்ட் அறிவிச்சப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ இன்னைக்கு உங்களை பார்க்கும்போதும் நம்ம முதல்வர் சந்தோஷப்படுவாங்க நம்பிக்கையோட. உங்க கூட இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார், why don't you join them? ஏன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் a very very difficult ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல டிஃபிகல்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் அவங்களுக்கு. ப்ளீஸ் ஜாயின் them. தமிழக முதல்வர் இருக்காரு. இன்னைக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்துல மாணவர்களுக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ திட்டங்கள், அதாவது ஆரம்ப காலத்துல போட்ட திட்டங்களோட விதையில வந்து இவங்க எல்லாம் பலன் அடைஞ்சு இங்க வந்து நிக்கிறது நீங்க கொஞ்சம் நேரமா பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஓவரால் எமோஷன் இப்போ எப்படி இருக்கு? ப்ளீஸ் கோ அஹெட். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட. நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடைய போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.